வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து கடாயை நல்லா வந்து சூடுபடுத்திட்டு நமக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ நான் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைன்னா நம்ம பின்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடு இருந்தோடனே சின்ன சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து போட்டு நல்லா வந்து பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சோடனே பச்சை மிளகா வந்து 4-5 காரத்துக்கு ஏற்றது மாதிரி வந்து நீங்கள் கீறி அதோட சேர்த்துக்கலாம். அது நல்லா வந்து வதங்கட்டும் பாருங்கள். அதோட கருவேப்பிலை நமக்கு வந்து 1 கொத்து 2 கொத்து நிறையா சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து அதை வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்து வதங்கும் பாருங்கள். அதனால் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து பொன்னிறமாக வேணால் லைட்டாக வந்து ப்ரௌனிஸாக வந்தால் போதும். நம்ம வந்து அதோட தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம எப்போயும் வெங்காயத்தை விட வந்து தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்னு வச்சாலும் வெங்காயத்தை விட வந்து தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதோடு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அப்பப்போ செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். சேர்த்து அதையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதோடு இப்போ வந்து காரத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனால வந்து நான் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனும், மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்களும் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கனால மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து அதிகமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும் பாருங்கள். நல்லா கிளறி விட்டு நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு கொஞ்சம் தண்ணி வந்து சுண்ட விடலாம் அப்படின்னு செய்யலாம். இல்லை அப்படியே வந்து பாத்திரத்தில் நம்ம வேக வச்சாலும் பரவாயில்ல, நல்லா தான் வந்து கிரேவி ரெடி ஆயிரும் பாருங்கள். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். எல்லா பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.